வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். கணபதிக்கு ஏன் தேங்காய் உடைக்கிறோம், சிதற தேங்காய் உடைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும்னா, கணபதி தன் தலையை இழந்தவர். தன் தலையை இழந்துட்டு அப்புறம் யானை தலையை பெற்றவர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக போரிட்டுக்கிட்டு இருக்காரு. போரிடும்போது நிறைய அவ்வளோ போராடுறாரு. அந்த அசுரனை வதம் செய்ய முடியாமல் திணறாரு. அப்போ பிரம்மன் சொல்றாரு, நீங்கள் கணபதி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசுரனை வதம் செய்தால் சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றார் பிரம்மன். உடனே சிவபெருமானும் கணபதியை வைத்து சிலை வைத்து வழிபாடு பண்ணுறாரு. வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போதும் அது அருள் கிடைக்கல. என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கிறது. அப்போ கணபதி சொல்கிறாரு, எனக்கு உங்கள் தலையை உடைத்து இது பண்ணாதான் உங்களுக்கு என்னுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. என்னுடைய தலையை உடைத்து நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பயங்கரமான ஒரு இது. அப்போ சரி, சரி ஓகே. ஏன்னா சிவபெருமான் தான் கணபதி தலையை உடைத்தார். அந்த தோஷம் நீங்கினால்தான் கணபதியுடைய அருள் சிவபெருமானுக்கு கிடைக்கும். உடனே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு, அப்போ சிவபெருமான் தலையின் அம்சமாக இருப்பது தேங்காய். முக்கண் நாயகனான சிவபெருமானுடைய கண்களை போற்றது போல் தேங்காய்க்கு 3 கண்கள் உண்டு. அதே போல் தேங்காய்க்குள்ள நீர் கங்கை. சிவபெருமான் தலையில் உள்ள நீர் கங்கை. தேங்காய்க்குள்ளும் அந்த நீர் இருக்கும், புனித நீர். அப்படிங்கிறதுனால அந்த தன்மை உடைய சிவபெருமானுடைய தன்மை உடைய தேங்காயை கணபதிக்கு தலையாக நினைத்து நம்ம சிதறத்தங்காய் உடைக்கும் போது அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சிவபெருமானுக்கு வெற்றி கிட்டுச்சு அப்படிம்பாங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய பங்கு இந்த தேங்காய், சிதற தேங்காய். அதனால தான் நம்ம ஒவ்வொரு காரியம் வெற்றி பெறுவதற்கு சிதற தேங்காய் உடைத்து கணபதி வழிபாடு பண்ணுகிறோம். நன்றி, வணக்கம்.